பாலத்தில் அமர்ந்திருந்த இளைஞரை சுத்து போட்டு வெட்ட பாய்ந்த கும்பல். சமாதானம் செய்ய சென்ற தந்தையை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது எதிர்வீட்டுக்காரன் என தகவல். காவல் நிலையத்தில் சரணடைந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. முதியவரை வெட்டி கொன்றது ஏன், நடந்தது என்ன? வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பாலத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு இளைஞர் விவேக். அப்போ திடீர்னு அங்க வந்த 4 பேர் கொண்ட கும்பல் விவேக்க வெட்ட பாஞ்சிருக்காங்க. இத பார்த்து பயந்து போன விவேக் வீட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டார். அந்த நேரத்துல விவேக்கோட அப்பா மூர்த்தி அந்த கும்பலை தடுத்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கார். அப்போ விவேக் மேல இருந்த கோபம் அப்படியே முதியவர் மூர்த்தி மேல திரும்பி இருக்கு. இதனால மூர்த்திய சரமாரியா அங்கேயே வெட்டி போட்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மூர்த்தி சடலமா கிடந்ததை பார்த்து அவரோட மனைவி, மகன், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கத்தி கதறி அழுதுருக்காங்க. இதுக்கிடையில நடுக்காவிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன 3 பேரு, சார் நாங்க தான் மூர்த்தியை வெட்டி கொன்னோம்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சப்பதான் இந்த கொலைக்கான முழு காரணமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அல்சக்குடி கிராமத்தை சேர்ந்த மூர்த்தியோட மகன் விவேக். விவசாய கூலி தொழிலாளியான விவேக்கிற்கு கல்யாணம் ஆகல. இவரோட எதிர் வீட்டுல அருண்குமார்ங்கிற நபரு வசிச்சுட்டு இருக்கார். இவருக்கு கல்யாணமாகி கௌசல்யாங்கிற மனைவி இருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக அருண் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நல்லபடியா வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை மாசம் மனைவிக்கு அனுப்பி வந்தார். இதுக்கடையில எதிர் வீட்டுல இருந்த விவேக் கௌசல்யா கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கடுத்து க்ளோஸா பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. விவேக்கோட நடவடிக்கைகளையும் கௌசல்யாவோட நடவடிக்கைகளையும் நோட் பண்ண சொந்தக்காரங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா 2 பேருமே அதை கேட்கிற மாதிரி தெரியல. இதுக்கடையில 3 மாசம் கழிச்சு அருண்குமார் லீவுக்காக சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. அப்போ மனைவி அடிக்கடி யார்கிட்டயோ போன் பேசுனதை நோட் பண்ண அருண்குமார் அவங்க கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கி பார்த்திருக்காரு. அப்போ கௌசல்யா விவேக் கூட அடிக்கடி பேசி இருந்ததை பார்த்த அருண்குமார் கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்கார். உனக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு போடுறேன், ஆனா நீ இங்க எவன் கூடவோ பழகிட்டு இருக்கியா, உன்னால என் மானமே போயிருச்சு, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு மிரட்டி இருக்காரு. அதே மாதிரி விவேக்கோட வீட்டுக்கும் போயிட்டு மிரட்டி இருக்காரு அருண்குமார். அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. ஆனா 2 பேரும் அருண்குமாரோட பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. இதனால அருண்குமார் தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விவேக்க கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு விவேக் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பாலத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அங்க வந்த அருண்குமார், தமிழரசன், முத்தமிழ்ச்செல்வன், பாலசுப்ரமணியன் அவரை சுத்து போட்டு வெட்ட பாஞ்சிருக்காங்க. அப்போ சுதாரிச்சுக்கிட்ட விவேக் தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டார். விவேக்கோட அம்மா கதவை அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல சமாதானம் பேச விவேக்கோட அப்பா மூர்த்தி வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப திரும்பி போயிருங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு உன்னை வெட்டுனா உன் மகன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவான்னு சொன்ன கும்பல் மூர்த்திய சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச மூர்த்தி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. மறுநாள் முத்தமிழ்செல்வன், தமிழரசன், பாலசுப்ரமணியன்கிற 3 பேரு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண் அடைஞ்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற அருண்குமார போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.